الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுவின் அருளால் இன்று ரமலான் மாதத்தின் பிறை 28வது நாள் தராவி தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்ல நாயன் நாம் செய்கின்ற எல்லா நல் அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்தருள் புரிவானாக. நம்மிடம் இருந்து சின்னம் சிறிய அமலாக இருந்தாலும் இந்த ரமலானில் நம்முடைய துவாக்களை எல்லாம் அங்கீகரித்து வரும் காலங்களில் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாகவும் வல்ல நாயன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்புக்குரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் குர்ஆனின் மொத்த வசனங்களும் நமக்கு மத்தியில் ஓதப்பட்டது. ரமலானினுடைய எஞ்சி இருக்கின்ற ஓரிரு நாட்கள் இந்த ரமலான் நம்மை விட்டு கடந்து செல்கின்றது. ஒரு விஷயத்தை அவ்வளவு இலகுவாக நம்மால் கடக்க முடியாது. ஏனென்றால் அன்பிற்குரியதும் ஆசைக்குரியதும் மனதில் ஆயிரமான மன மகிழ்ச்சியை தந்த ஒரு விஷயம் நம்மிடத்தில் இருந்து பிரிகிறது என்றால் அதை அவ்வளவு எளிதாக ஒரு மனிதரால் கடக்க முடியாது. அப்படிதான் இந்த ரமலான் நம்மிடத்தில் வந்து பல்வேறு விதமான மாற்றங்களை, மகிழ்ச்சிகளை, பல்வேறு விதமான சந்தோஷங்களை தந்துவிட்டு விடைபெறுகின்ற ஒரு தருவாயில் அது இருக்கின்றது. அடுத்த வருடம் நிச்சயமாக ரமலான் என்கின்ற ஒரு மாதம் கண்டிப்பாக வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. காலங்கள் ஓடுகின்ற வேகத்தில் நொடி பொழுதில் இந்த ரமலான் மறுமுறையும் இந்த உலகத்தில் வந்துவிடும். ஆனால் இந்த சமூகமும் இந்த நேரமும் இந்த வாழ்வும் இப்படியே நமக்கு அமையும் என்பதில் யாரும் ஊர்ஜிதமான வார்த்தைகள் அல்ல. எனவே வல்ல நாயனிடம் நாம் அதிகம் துஆ செய்வோம். நம்முடைய வாழ்வில் இன்னும் ஆண்டுகள் பல ரமலானை அடைவதற்கு ஆயுள் காலங்களை நீட்டி வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு பொருள் நாம் அதிக அன்பு வைத்தோமையானால், அதிக ஆசைப்பட்டோமையானால், நமக்கும் அதுக்கும் மத்தியில் ஒரு நெருங்கிய உறவு வைத்து விட்டோம் என்றால் அந்த பிரிவு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வரலாறை நான் ஞாபகப்படுத்துவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரில் இருந்து மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செய்து போற அந்த நேரம், கடைசியா அந்த காபாவை பார்க்கின்றார்கள். மா அத்யபுகி மின் பலத், ஊர்களிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த இடம், உலகத்திலேயே மிக நறுமணமான, என்னுடைய மனதிற்கு பிடித்தமான இடம் இந்த மக்கமா நகர் தான். வாஹிப்புக்கி இளைய, உன்னை நான் ரொம்ப பிரியப்படுறேன். ஆனா என்னுடைய கோபம் உன்னை விட்டும் இந்த ஊரை விட்டும் என்னை விரட்டுகின்றது. இன்று உன்னை விட்டு நான் பிரிய போகின்றேன். என்னை மட்டும் இந்த கோபம் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் பரவாயில்ல, என்னை இங்கேயே வச்சிருந்தாங்கன்னா உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்கின்ற மிக பெரிய ஒரு ஏக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்த அந்த நிமிடத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாமா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை பார்த்து பேசினார்களா, மா அத்யபுகி மின் பலத், உலகத்திலேயே ஊர்களிலேயே நீதான் மனமிக்கவன், நீதான் விருப்பமானவன், என்னுடைய மனதிற்கு நீதான் பிடித்த ஒரு இடம்.
وَأَحِبُّكِ إِلَيَّ உன்னை நான் அதிகமாக நேசிக்கின்றேன். லௌலா அன் கௌமி அஹ்ருஜூனி மின்கி உன்னை விட்டு என்னுடைய சமூகம் மட்டும் வெளியாக்கவில்லை என்றால் நான் இறுதி வரை இங்குதான் நான் இருந்திருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனத்த அந்த இதயத்தோடு பேசினார்கள் என்றால் அவங்களுக்கும் அந்த கஅபாலயம் இறை ஆலயத்திற்கும் மத்தியிலே ஒன்று இருந்த அந்த உறவு நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அப்படியானால் ஒரு நம்மோடு இரண்டர கலந்த ஒரு விஷயத்தின் பிரிவு நம்மால் ஏற்க முடியாது. அதே போன்றுதான் இந்த ரமலான் நம்மோடு எவ்வளவோ விஷயங்களை கடந்து பார்த்து நம்மோடு உறவாடி செல்கிறது என்றால் இந்த ரமலானை கண்ணியம் செய்வதும் இதே போன்று இந்த ரமலான் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நம்மை நோக்கி வர வேண்டும் என்கின்ற பேராவலும் பெரிய துவாவும் தான் நம்மை அடுத்தடுத்த ஆண்டு காலங்களில் இதை சந்திக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். எனவே வல்ல நாயனிடம் நீங்கள் நானும் எல்லா நேரங்களிலேயும் நாம் மன்றாடுவோம். நம்முடைய வாழ்வை அல்லாஹ் சிறப்பானதாக இது போன்று பல ரமலானை அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.